வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை எதிர்கொண்டு கடுமையான சீரற்ற வானிலை தாக்கங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்திய விமானப்படையின் மற்றொரு C-130J கொழும்பு வருகை. களனி ஆற்றுப்படுகை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்ததன் விளைவாக ஹன்வெல்ல மற்றும் அதை சுற்றியுள்ள கீழ்ப்பகுதிகளில் கடும் வெள்ளம். யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களாக நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக 3 உயிரிழந்துள்ளதுடன் 2 காயம். தாளமுகமானது காங்கேசன்துறையிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் வடகிழக்கே மையம் கொண்டுள்ள போதிலும் வடக்கு மேல் சபரகமுவ பல பகுதிகளில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கை எதிர்கொண்டு கடுமையான சீரற்ற வானிலை தாக்கங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்திய விமானப்படையின் C-130J வகையை சேர்ந்த மேலும் ஒரு விமானம் ஒன்று கொழும்பை வந்தடைந்தது. இந்தியாவின் அவசர மனிதாபிமான உதவி முயற்சிகளின் பகுதியாக இந்த விமானம் சுமார் 10 டன் எடையுள்ள அனைத்து நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்துள்ளது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் S.ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்த விமானம் கொண்டு வந்த சரக்குகளில் அவசர காப்பு கட்டமைப்புகள் மற்றும் ஒரு சிறப்பு மருத்துவ குழுவும் அடங்கும். இந்த மருத்துவ குழு சீரற்ற வானிலையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு தொழில்நுட்ப வழிகாட்டல், நேரடி மருத்துவ உதவி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்க உள்ளது. மேலும் இந்தியா தனது ஆபரேஷன் சாகர் பந்து முயற்சியின் கீழ் அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை கொள்கைகளை பின்பற்றி இலங்கைக்கு தொடர்ந்தும் உதவிகளை வழங்கி வருவது சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. களனி ஆற்றுப்படுகை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்ததன் விளைவாக ஹன்வெல்ல மற்றும் அதனை சுற்றியுள்ள கீழ்ப்பகுதிகளில் தற்போது கடுமையான வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையில் மக்கள் வெள்ள பகுதிகளுக்குள் சென்று பார்வையிடும் பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஹன்வெல்ல அளவீட்டு நிலையத்தில் நீர்மட்டம் 9.78 மீட்டராக பதிவாகியுள்ளது. இது மாபெரும் வெள்ள நிலைக்கு அருகில் உள்ள அளவாக இருப்பதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. களனி ஆற்றின் நீர்மட்ட உயர்வு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கள நீர் மேலாண்மை பணிப்பாளர் L.S. சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். நாளகம் பகுதியில் அளக்கப்படும் நீர்மட்டம் 8.35 அடி என்று பதிவாகி உள்ளதோடு இது அண்மை காலத்தில் காணப்பட்ட மிக உயர்ந்த மட்டங்களில் ஒன்றாகும் என்றும் அவர் கூறினார். நீர்மட்டம் மேலும் அதிகரிக்காது இன்றைய அளவிலேயே நிலைநிறுத்தப்படும் எனவும் களனி விகாரைக்கு அருகில் உள்ள வெள்ள அணை எதிர்பார்க்கப்பட்ட அதிகபட்ச நீர்மட்டத்தை ஏற்கனவே எட்டியுள்ளதாகவும் கூறினார். அபாயகமான பகுதிகளுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் விடுக்கப்படும் எச்சரிக்கைகளை கவனமாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கான நிவாரண நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து திறம்பட மேலாண்மை செய்ய வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கள் இணைந்து ஒரு அவசர ஒருங்கிணைப்பு பிரிவை நிறுவியுள்ளனர். இந்த பிரிவு வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள், இலங்கையின் வெளிநாட்டு ராஜதந்திர பிரிவுகள் மற்றும் பிற அமைப்புகளிடமிருந்து கிடைக்கும் நிவாரண உதவிகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை வகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெறப்படும் அனைத்து உதவிகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதோடு செயல்முறை முழுவதும் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பு குரலும் கடைபிடிக்கப்படும் என்றும் அமைச்சு குறிப்பிடுகிறது. மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தமது உறவினர்களுடன் தொடர்பு கொள்ள உதவும் ஒருங்கிணைப்பு பணிகளையும் இந்த பிரிவு மேற்கொள்ளும். தேவை உடையவர்களுக்கு சர்வதேச ஆதரவு மற்றும் வெளிநாட்டு ஆதரவாளர்களின் உதவிகளை விரைவாகவும் பயனுள்ளதாகவும் சென்றடைய வழிவகை செய்வதும் இந்த பிரிவின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும். அத்தோடு ஜனாதிபதி செயலகம், பிரதமர் செயலகம், பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களோடு இணைந்து செயல்பட்டு அனர்த்தத்திற்கு விரிவான மற்றும் திறமையான பதிலளிப்பை உறுதிப்படுத்தும் என்றும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களாக நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக 3 உயிரிழந்துள்ளதுடன் 2 காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார்கள் என்று யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் T.N. சூரியராஜா தெரிவித்தார். மேலும் தெரிவித்த போது சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 14,624 குடும்பங்களை சேர்ந்த 46,638 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு 2 வீடுகள் முழுமையாகவும் 267 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது. மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது 57 இடைத்தங்கள் முகாம்கள் அமைக்கப்பட்டு 5,323 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அதேவேளை மன்னார் மாவட்டத்தில் இதுவரை உத்தியோகபூர்வ உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று மன்னார் மாவட்டத்தில் சிலரின் உடலங்கள் மீட்கப்பட்டதாக கிடைத்த தகவல்கள் குறித்து அவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதற்கமைய மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய யாரேனும் உயிரிழந்துள்ளார்களா என்பது குறித்து தாம் ஆராய்ந்த போது எந்த ஒரு சம்பவமும் பதிவாகவில்லை என்று கூறினார். எனினும் மாடு மேய்த்தலுக்காக சென்றவர்கள் உள்ளிட்ட 5 பேர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்களை இன்றைய தினத்திற்குள் மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்தார். நாட்டை தற்போது நெருக்கடியான நிலைமையிலிருந்து பாதுகாப்பதற்கு அரசியல் வேறுபாடுகளை புறக்கணித்து அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். காலநிலை இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையில் மக்களின் தீவிர பிரச்சனைகளுக்கு அரசு உடனடி தீர்வு வழங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார்.
ஊடகவியலாள சந்திப்பில் பேசிய அவர் தற்போதைய சூழ்நிலையில் அவசர கால சட்டத்தை தொடர வேண்டும் என்றும் நாடு அனுபவிக்கும் சவால்களை சமாளிக்க முன்பு இருந்த அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியளிக்கும் வகையில் 16 யோசனைகளையும் அவர் முன்வைத்திருந்தார். அவற்றில் 8000க்கும் மேற்பட்ட கிராம சேவகர் பிரிவுகளில் சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்தல், சேதமடைந்த கைத்தொழில்களுக்கு நிவாரண காலம் வழங்குதல், வங்கி மற்றும் குத்தகை கடன்களுக்கு 6 மாத கால அவகாசம் வழங்குதல், பகுதி மற்றும் முழு சேதமடைந்த வீடுகளுக்கு விரிவான நஷ்டஈடு, விவசாயிகளுக்கு காப்புறுதி கடன், குடிநீர் விநியோகத்தை சுத்திகரிக்க ஆதரவு, சமுர்த்தி மற்றும் அஸ்வசம கொடுப்பனகளை இரட்டிப்பாக்குதல், உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல், அரசு அதிகாரிகள் மற்றும் முப்படைகளுக்கு தேவையான வசதிகள் மற்றும் விசேட கொடுப்பனகளை வழங்குதல் போன்ற முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பரிந்துரைகள் அனைத்தையும் அரசாங்கம் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தாளமுகமானது காங்கேசன்துறையிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் வடகிழக்கே அருகில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கின்றது. இந்த அமைப்பு மேலும் நாட்டிலிருந்து விலகி வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மற்றும் மேல் சபரகமு மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் கூறப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இன்றைய தினம் பிரதான ரயில் மார்க்கத்தில் 19 ரயில் சேவைகளை இயக்குவதற்கு ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. கரையோர மார்க்கத்தில் மொத்தம் 34 ரயில் சேவைகள் இயங்கும் என்றும் திணைக்களம் தெரிவித்தது. பிரதான மார்க்கத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக சம்பந்தப்பட்ட ரயில்கள் கொழும்பு கோட்டையிலிருந்து எம்புல்தனிய வரையும், எம்புல்தனியவிலிருந்து கொழும்பு கோட்டை வரையும் மட்டுப்படுத்தப்பட்ட ரூட்டில் சேவைகள் வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புத்தளம் மார்க்கத்தில் 18 ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளது. ஆனால் இவை கொழும்பு கோட்டையிலிருந்து நீர்கொழும்பு, கொச்சிக்கடை வரையிலான பகுதிகளுக்கு மட்டுமே இயக்கப்படும் என்றும் திணைக்களம் மேலும் தெரிவிக்கின்றது. இதனோடு களனிவழி மார்க்கத்தில் 10 ரயில் சேவைகள் இயக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் முல்லைத்தீவு நாயாறு பிரதான பாலம் வெள்ளப்பெருக்கால் முழுமையாக சேதமடைந்து போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. பாலம் உடைந்ததன் விளைவாக முல்லைத்தீவிலிருந்து மணனாறு, முல்லைத்தீவு திருகோணமலை, முல்லைத்தீவு கொக்குழாய் நோக்கி செல்லும் அனைத்து போக்குவரத்துகளும் தற்போது ஸ்தம்பித்துள்ளதாக நிலையம் தெரிவிக்கின்றது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி மூதூர் பகுதியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது. மாவிலாறு அணைக்கட்டு உடைந்ததன் விளைவாக இந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதியில் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் மீட்பு பணிகள் தற்போது வான்வெளி மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவழி வெள்ளத்தால் கந்தலாய் வீதியிலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாவிலாறு அணைக்கட்டு உடைந்ததன் காரணமாக அனர்த்தத்தில் சிக்கிய 309 பேரை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டார்கள். அதிக மழைவீழ்ச்சியால் நிரம்பி நீர் வழிந்த அணைக்கட்டின் ஒரு பகுதி நேற்றைய தினம் உடைந்து மூதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் பெருவெள்ளம் ஏற்பட்டது. இன்று காலை வரை மீட்கப்பட்ட 309 பேர் மூதூர் பிரதேசத்திலிருந்து பாதுகாப்பாக இடமாற்றம் செய்யப்பட்டு மூதூர் கல்கந்த விகாரை வளாகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். கடற்படையின் படகுகள் மற்றும் கடலோர ரோந்து கப்பல்கள் மூதூர் கடல் பகுதியில் நிவாரண நடவடிக்கைகளுக்கு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் மனிதாபிமான உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.